ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தலைக்கறி செய்கிறதுக்கு நான் ஒரு தலை வாங்கி வச்சுருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி வச்சுட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வாஷ் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கிறேன். இது நல்லா வாஷ் பண்ண பின்னாடி நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற அந்த தலைப்பீஸ் இதில் போட்டுக்கலாம். தலைப்பீஸு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும். நல்லா ஒரு தடவை 10 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்க. கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் போட்டுட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படிங்க, நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள்தூள் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நல்லா பச்சை வாசம் போவோம். கொஞ்சம் இதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கல் உப்பு சேர்த்தினோன்னே இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 சொம்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஊற்றிட்டேன், இப்போ 2வது தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் 1 சொம்பு நான் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறி வேகிறதுக்கு உண்டான இந்த கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இது கூட நம்ம 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நம்ம ஒரு 6 விசில் நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கரை நான் ஸ்டவ் மேலே ஏற்றிக்கிறேன். ஸ்டவ் மேலே வச்சுட்டு விசில் போட்டுக்கலாம். நம்ம விசில் போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் போட்டு இப்போ நான் இது 7 விசில் நான் விட்டுக்கிறேன். நீங்களும் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கறி நல்லா குக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். தக்காளி பழம் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பெரிய பழமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி தழை, அப்புறம் மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையானது வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 20 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா வாசமாகவும் கொடுக்கும். இப்போ நான் அரைக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, கசகசா நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் என்னென்ன அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே பெப்பர் பவுடர் எடுத்துருக்கேன், அதிலே போட்டுக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 பாதையாக நம்ம அரைச்சிக்கலாம். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, 20 சேர்த்திக்கோங்க. இப்போ நான் இதை 1 பாதையாக அரைச்சி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்படி குறகுறப்பாக அரைதான் நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நான் ஒரு 7-8 விசில் பக்கமாக விட்டுட்டேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. கறி நல்லா வெந்திருக்கு. நான் கறி கூட எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருக்குது. இது நீங்கள் சூப்பராக முடிச்சுக்கலாம். இல்லை இந்த கிரேவியை நம்ம வறுவலுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது தனியே நம்ம கிரேவிக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கறி நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்கு. இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். கடாய் கொஞ்சம் ஹீட்டான பின்னாடி நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. நல்லெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஆயில் ஆட் பண்ண பின்னாடி இதுக்கு சோம்பு, கசகசா நம்ம போட்டுக்கலாம். சோம்பு, கசகசா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, கசகசா ஆட் பண்ண பின்னாடி ஏலக்காய், பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுருக்குறோம், அது போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா வாசமாக இருக்கும். சோம்பு, பட்டை, லவங்கம்லாம் நல்ல வாசமான பொருள். குழம்புக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அசைவ குழம்புக்கு, கறி குழம்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 3 தக்காளி பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். 3 இல்லைன்னா 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அது இதிலே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தக்காளி பழம் வதங்கியிருக்கிற ஸ்டேஜில் நம்ம இதில் அடுத்து என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் இது மாதிரி நைஸாக அரைக்காதீங்க, இப்படி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், இஞ்சி
நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா சத்தும் கூட பச்சை மிளகா. நல்லா இதை நம்ம வதக்கலாம். இந்த இஞ்சியோட பச்சை வாசம் போட்டு இஞ்சி வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற ஒரு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நான் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா அந்த எண்ணெய் இப்போ பிரிஞ்சு வருது. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைடு ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கறியை நாம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் தலைக்கறியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தலைக்கறி வந்து நாம் 6 விசில் வச்சு அது பாயில் பண்ணியிருக்கிறோம். 6 விசில் 7 விசிலுக்கு மேலே விட்டால் தான் நல்லா இந்த கறி வந்து பாயில் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு செஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் சொல்கிற மெத்தடில் கிரேவி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் 4லேருந்து 5 பேர் வரலும் சாப்பிட்லாம். 5 பேர் வரைக்கும் இது பத்தும். இதுக்கு வந்து சப்பாத்தி சாப்பாடு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைடிஷ் மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம எல்லா கறியும் போட்டுக்கிட்டோம். நம்ம கிண்டிக்கலாம். இந்த பேஸ்ட்டோட நல்லா இந்த கறி வந்து மிங்கிள் ஆகட்டும். நம்ம அந்தளவுக்கு நம்ம கிண்டிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்குவோங்க. கறி வந்து இதோட நல்லா பாயில் ஆகட்டும். ஸ்டேஜில் வந்து வரக்கொத்தமல்லி தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வரக்கொத்தமல்லி தூளும் கறி மசாலா தூளும் ஒன்றா ஆட் பண்ணுறேன். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம வந்து கறி மசாலா தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் வரக்கொத்தமல்லி தூள் நல்லா நீங்கள் வீட்டிலே பக்குவமாக அரைச்சி சேர்த்துங்க. அது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கறி மசாலா பொடியும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி கறி மசாலா பொடி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு கூடி சீக்கிரம் சொல்கிறேன். நல்லா வந்து மிங்கிள் ஆகட்டும். கறியோட நல்லா மிங்கிள் ஆகட்டும். கறியோட இது மிங்கிள் ஆகி 1 நிமிஷத்துக்கு அப்படியே கைவிடாமல் குக் பண்ணுங்கள். 1 நிமிஷத்துக்கு இது வந்து மிங்கிள் ஆன பின்னாடி நம்ம எடுத்து வச்ச கிரேவியை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து இது கறியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்து வச்ச கிரேவியை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க. இந்த கிரேவியை ஊற்றுங்க. இந்த கிரேவி ஊற்றினா தான் இந்த சூப் ஊற்றினா தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா இந்த கிரேவியில் இந்த கறியோட ஜூஸி இருக்கும். அதனால் இதே பயன்படுத்துங்க. இது குழந்தைங்களுக்கு சூப்பாகவும் கொடுங்க. அவங்க சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட நல்ல சத்து கூட இது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கறியை வந்து 6-7 விசில் பக்கமாக நம்ம விட்டு கொதிக்க வச்சுட்டோம். இப்போ இந்த குழம்பு வந்து கொதித்தா போதும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்ட பின்னாடி நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இது கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் போதும் இந்த கிரேவி கொதிக்கிறதுக்கு. நல்லா இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். உங்களுக்கு எந்த பக்குவத்தில் தேவையோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி நான் செய்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம தூவிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதோட தண்ணி கம்மியாக வேணும்னா நீங்கள் என்ன வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். செமி கிரேவி நமக்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம். பெப்பர் பவுட்ரு போட்டு நாம் மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுட்ரு போட்டு 1 நிமிஷம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழம்பு வந்து கசப்பு எடுத்துக்குவோம். பெப்பர் பவுட்ரு வந்து கசப்பு எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு தேவையான மட்டன் தலைக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.